ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோகனாஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக இந்த குழம்பு நம்ம செய்யலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ நெத்திலி மீனை தலை வால் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கான புளியை நல்லா ஊற வச்சுட்டு திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த புளி தண்ணியில் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி தக்காளி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கலாம். தக்காளி புளி தண்ணியில் நல்லா கலக்கணும். ஸோ அதுக்காக கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்து மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் நல்லா பொடிசாக கட் பண்ண 3 பல் பூண்டு, நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, நீல வாட்டில் கட் பண்ண 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்ததில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் வீடியோவை ஏற்கனவே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்புல மேலெண்ணெய் சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மேலெண்ணெய் சேர்ப்பாங்க, வேறு எந்த குழம்புலையுமே சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மேலெண்ணெய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு மெதுவாக ஒரு தடவை கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆகிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்துக்கோங்க, ரொம்ப கலக்க வேண்டாம், மீன் உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.